முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு செய்யணும். உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முதல் நிலையத்தில் முளைத்த அந்த நெல்மணிகள்லாம் காட்டினீங்க, மூட்டைகள் எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க. அதோட திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கின்ற நெல்மணிகள்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க. அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்ட விவசாயிகளை சந்திச்சு நேரடி கொள்முதல் சொன்னேன். அப்படின்னு இந்த வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா? இதெல்லாம் அவதூறான செய்தியா? அப்படித்தானே முதலமைச்சர் இருக்கிறார். அதோட திருச்சியில இன்றைக்கு இந்த பத்திரிகை தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது. இன்றைய தினம் திருச்சியில கொள்முதல் செய்யும் சாலையை தேங்கி கிடக்கும். 1 கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்ய முடியாத திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார். எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதிலே இன்றைக்கு விவசாயிகள் மும்முரமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவல நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. அதோட பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே என்க்ரோச்சிலிருந்து உயர்நீதிமன்றத்து வரைக்கும் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதற்காக அம்மா அரசு பொழுது மத்திய அரசு நிதியுடன் 165.68 கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதெல்லாம் பாதுகாத்தோம் அதிமுக ஆட்சியில். பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தில் 2018-19 செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமெல்லாம் அதிமுக ஆட்சியில் பாதுகாத்தது. ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. இன்றைக்கு இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து பள்ளிக்கரணையில் சதுப்பு நில பகுதியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இன்றைக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இது தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பு. அந்த பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில எல்லை கோட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கட்டுமான பணியை துவங்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக அந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன. இது குறித்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பல 100 கோடி ரூபாய் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கின்றது, கையூட்டு பெற்றிருக்கின்றதாக செய்திகள் வெளிவந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி. உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சார் நீங்களே முடிவு பண்ணீங்க. எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது, அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று 31,000 வாக்குகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல், அதே போல அங்கே குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியலாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை. நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி 31,000 பேர்களை நீக்கியிருக்கிறோம். அதே போல கரூரில் இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக 10,000 வாக்குகளை நீக்கியிருக்கிறோம். 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா, அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது. யாருமே குடியில்ல, அங்க குடியிருப்பதாக வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதை நீக்க வேண்டும். அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா நீக்கல, இதுவரைக்கும் நீக்கல, அப்படித்தான் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும். தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். அது எங்களுடைய நிலைப்பாடு. இதுல என்ன பிரச்சனை கேட்டு தெரியல. ஏன்னா எல்லா இடத்திலுமே இன்னைக்கு மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளும் இறந்தவர்கள் வாக்குகளை நீக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா
எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட நீக்கவர்கள் பட்டியலே இறந்தவர்கள், அதெல்லாம் அங்கிருந்து வசிக்காதவர்கள், அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம். சுமார் 8000 பேர் அது இருப்பதாக நாங்கள் எங்களுடைய PL8 நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா தொகுதியிலுமே 10,000, 15,000, 20,000, 30,000 இப்படி இறந்தவர்கள், அங்கே குடியில்லாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள், இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது. இதையெல்லாம் முறையாக இந்த SIR திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டால் இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் வந்தால் உண்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். இது ஆளுங்கட்சி, திமுக கட்சி ஆளுங்கட்சி. நாங்கள் தான் பயப்படணும், அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க. திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்குது. ஆளுங்கட்சி திமுக. இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடா போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள், எது தவறாக இருக்கின்றது, யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க. இப்ப தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம். இப்போ இந்த தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு செங்கோட்டையன், டிடிவி தினகரன், OPS சேர்ந்து போயிருக்காங்க. போனவங்க அங்க துரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்க 3 பேர் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றாங்க. இது 4 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலம் தினம் உங்க பத்திரிகை தான் வருது, டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதே டிடிவி தானே பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கே பாத்துட்டு இருக்காரு. சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்ததா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தது தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும். யாரு பேசிட்டு உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேளுங்க. இப்ப 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுது புலி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் OPS? இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தி சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அப்புறம் பத்திரிகை செய்தி சார், அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன்.